வணக்கம். இந்த ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு 14/5/2025 இரவு 10:30 மணிக்கு மேல் குரு பயிற்சி நடைபெறுகிறது. ரிஷப ராசி காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியாகப்பட்டது. நிலத்தில் இருந்து நீர் காற்று ராசியாக குரு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு பயிற்சியாக மட்டுமல்லாமல் குருவினுடைய பார்வையாக தான் நின்ற இடத்திலிருந்து 5, 7, 9 பார்வையாக பார்க்கிறார். குரு பொதுவாக 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் லக்ன ரீதியாக வந்தால் சுப பலன்களை செய்வார் என்பது பொது விதி. குரு பொதுவாக இயற்கை சுபரே. பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அனைவருக்கும் நன்மைகளை செய்ய மாட்டாரா? திருமணம் நடக்காதா? புத்திர பாக்கியம் கிடைக்காதா? சுபகாரியங்கள் ஏதேனும் நம் இல்லத்தில் நடைபெறாதா? வீடு வண்டி வாகன யோகங்கள் கிடைக்காதா? மண்மனை யோகஸ்தானங்கள் கிடைக்காதா? கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் தீர்வுக்கு வராதா? கோர்ட் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுகள் வராதா என்ற கேள்விக்குறிகள் அதிகப்படியாக இருந்தாலும் சிலருக்கு உயர்கல்வி ரீதியாக வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்காதா? நோயிலிருந்து தீர்வு காண முடியாதா என்ற பல கேள்விகளுக்கு பல மன கேள்விகளுக்கு விடையாக வரக்கூடியவர் ஒவ்வொரு ஆண்டும் குரு பயிற்சி மிக உன்னத பலன்களை செய்வார் என்பது நம்பிக்கையுடன் நாம் இந்த ஆண்டை பார்க்கலாம். மேச லக்ன நேயர்களே, இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய். லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் குரு வருகிறார். தைரிய வீரிய ஸ்தானாதிபதி மற்றும் நம்பிக்கைக்குரியவராகவும் இருப்பார். கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறைகளில் மிகுந்த ஆவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. பொதுவாக குருவினுடைய பலன்களாக எவ்வளவுக்களவு இந்த நடைமுறையில் செல்ஃபோனோ அப்டேட்டுக்கு எவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கோ இன்னும் அப்டேட்டாக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த வருஷம் வருகிறது. மக்களுக்கு மிக எளிமையாக காற்றின் அலை மூலமாக எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறைகளில் மிக நுணுக்கமாக கண்டறியக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. மேச லக்னத்திற்கு 9, 12ஆம் இடத்து அதிபதி, அதாவது பாக்கியஸ்தானாதிபதி மற்றும் விரயஸ்தானாதிபதி லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் நிற்கிறார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் என்பர். இந்த பாக்கியஸ்தானத்தின் அதிபதி குரு லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். குருவினுடைய பார்வையாக 5, 7, 9ஆம் இட பார்வையாக லக்னத்திற்கு 7, 9, 11ஆம் இடத்தை பார்ப்பது மிக சுப பலன்களே. குரு தான் நின்ற வீட்டிலிருந்து 5ஆம் இட பார்வையாக லக்னத்திற்கு 7ஆம் இடத்தை பார்க்கும்போது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நிகழும். இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஷிப், பார்ட்னர்ஷிப் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். இதற்கு முன்பு குரு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கலாம். அதாவது பத்திரப்பதிவுகள், டாக்குமெண்ட் இதில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட்டால் இந்த ஆண்டு குருவினுடைய பார்வையின் அடிப்படையில் நண்பர்கள், பார்ட்னர்ஷிப்பு எல்லா வகையிலுக்குமே ஒத்துழைப்பு, லாபத்தையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதற்கடுத்து குரு பகவான் லக்னத்திற்கு 7ஆம் இட பார்வையாக லக்னத்திற்கு 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தகப்பனாருடைய ஆசீர்வாதங்களும் நீண்ட தூர பயணத்தையும், யாத்திரை, ஆன்மீகம், கோயில், தர்மகர்த்தா அதிலே சுபகாரியங்களாக நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு. சிலருக்கு ஆன்மீக பணிகள், ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய முன்னின்று நடத்தி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் உருவாகும். இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் கைகூடும். லக்னத்திற்கு 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனுடைய வீடாக இருப்பதால், தேவகுருவும் அசுரகுருவும் பார்ப்பதால் இந்த ஜாதகருக்கு, மேச லக்ன ஜாதகருக்கு காதல் திருமணம் கைகூடும். புத்திர பாக்கியஸ்தானாதிபதி லக்னத்திற்கு 5ஆம் இடத்து அதிபதி சூரியன் கோச்சார ரீதியாக இந்த ஆண்டு மேச லக்னக்காரர்களுக்கு 2வது குழந்தைகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய பலன்கள் கிட்டும். தொழில் ஸ்தானாதிபதி மேச லக்னத்திற்கு 10ஆம் இடத்து அதிபதி சனி இன்றைய கோச்சார ரீதியாக லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் பாதகாதிபதி ஸ்தானமாக நின்றாலும் தொழிலில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட சங்கடத்தை காட்டிலும் குருவினுடைய பார்வையின் அடிப்படையில் அனைத்தும் சுபமாக முடியும். சிலருக்கு இடமாற்றங்களும், பதவி உயர்வுகளும், சம்பள உயர்வுகளும் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. திடீர் அதிர்ஷ்டங்களும் வரும். வேலை ஸ்தானாதிபதி லக்னத்திற்கு 6ஆம் இடத்து அதிபதி வேலையை பற்றி குறிப்பிடுவோம். இந்த வேலை ஸ்தானாதிபதி லக்னத்தி ரீதியாக, கோச்சார ரீதியாக புதன் 7, 9, 11ஆம் இடங்களில் வரும்பொழுது குருவினுடைய பார்வையின் அடிப்படையில் இவருக்கு கவர்மெண்ட் ஜாப்பும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அடிப்படை கல்வி மிகவும் சிறப்பாக இருக்கும். இருந்தபோதும் சிலர் வெளிநாட்டு கல்விக்காக தூரதேச பயணங்களின் மூலமாக கல்வியை பெற வேண்டும் என்ற ஆவலோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன ஸ்தானாதிபதி தகப்பனார் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஹெல்த் ரீதியாக
நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரும். அதுலேயும் முக்கியமாக இஎன்டி சம்பந்தப்பட்ட துறை, அதாவது காது சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் மேச லக்னக்காரர்களுக்கு வரும். கவனமாக இருக்க வேண்டும். மேச லக்னக்காரர்களுக்கு இது பொதுவான பலன். கோச்சார ரீதியாகவும் அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் திசாபுக்தி அந்தர காலங்களை வைத்து முடிவு செய்ய வேண்டும். பலன்கள் மாறுபடும். ரிஷப லக்ன நேயர்களுக்கு இந்த ஆண்டு மிகுந்த உன்னதமான பலன்களை செய்யக்கூடியவர் குரு பகவான். காலபுருஷ தத்துவத்திற்கு 2ஆம் பாவகம் அல்லது 2ஆம் வீடு என்பார். இந்த வீட்டின் அதிபதி சுக்கிரன். எதையும் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். சந்திரன் அங்கே உச்சம் பெறும்பொழுது சில சலனங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு. ரிஷப லக்னத்திற்கு 8-11ஆம் இடத்து அதிபதி குரு கோச்சார ரீதியாக லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் நிற்கிறார். லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு என்று சொல்லும் பொழுது எதிர்பாராத கஷ்டமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இருந்த போதும் குருவினுடைய பார்வையின் அடிப்படையில் திடீர் அதிர்ஷ்டங்களாக மாற வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகளில் இருந்து விடுபட வாய்ப்பும் உண்டு. அதற்கடுத்து லக்னத்திற்கு 11ஆம் இடம் குரு லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது மூத்த சகோதரர்கள் மூலமாக லாபத்தை பெறலாம். கோச்சார ரீதியாக ரிஷப லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் குரு நிற்க அங்கிருந்து 6, 8, 10ஆம் இட பார்வையாக குரு பார்க்கிறார். 6ஆம் இடத்தை பார்ப்பதனால் சிலர் டிஎன்பிசி எக்ஸாம், குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. எதிர்பாராத பல எக்ஸாம்கள் எழுதும்போது இவர்களுக்கு அரசு உத்தியோகம், சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உடலில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் ஏதேனும் இதுவரை இருந்திருந்தால் அவர்கள் ரோகஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது சர்க்கரை வியாதி உள்ளவர்கள், கர்ப்பப்பை பிரச்சனை உள்ளவர்கள், கர்ப்பப்பை கட்டி உள்ளவர்கள் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஆயுளுக்கு எந்தவித பங்கமும் இல்லை. ரிஷப லக்னக்காரர்களுக்கு குரு 7ஆம் இட பார்வையாக லக்னத்திற்கு 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது திடீர் யோகங்களும் இடமாற்றங்களும் நடைபெறும். இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். ஆனால் சற்று காலதாமதமாகும். கவனமாக இருங்கள். கோச்சார ரீதியாக குரு திருவாதிரை நட்சத்திரத்தில் வலம் வரும் பொழுது காதல் திருமணங்கள் கைகூடும். புத்திர பாக்கியம். சிலருக்கு புத்திர பாக்கியம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. மருத்துவ ரீதியாக வைத்தியம் எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும். அந்த வைத்தியத்தும் கூட குரு கோச்சார ரீதியாக ஐப்பசி, மார்கழி, மாசி மாதங்களில் வரும்பொழுது வைத்தியம் எடுத்துக்கொள்ளும் பொழுது முழுமையான பலன்களை பெறுவார்கள். ரிஷப லக்னத்திற்கு தொழில் ஸ்தானாதிபதி இந்த ஜாதகத்திற்கு கும்பமாக வருகிறார். குருவை சனி பார்க்கிறார். தொழில் ஸ்தானம் மிகவும் உன்னதமாக இருக்கும். அதிலும் வெளியூர், வெளிநாடு இன்வெஸ்ட் செய்து அதிகப்படியான லாபத்தை பெறலாம். இந்த ஆண்டு ரிஷப லக்னக்காரர்களுக்கு உறுதியான வேலை வாய்ப்பு உண்டு. அனைவருக்குமே முயற்சி திருவினையாக்கும். கல்விக்காக வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உன்னதமாக நடைபெறும். முன்னோர்களுடைய சொத்தின் மூலமாகவும் சுயபலத்தின் மூலமாகவும் வீடு, வண்டி, வாகன யோகங்கள் உறுதியாக கிடைக்கும். ரிஷப லக்னக்காரர்களுக்கு உடலில் எந்தவித பாதிப்புகளும் இந்த ஆண்டு வர வாய்ப்பே கிடையாது. எதிரிகள் தொல்லையும் கிடையாது. நிலுவையில் உள்ள வழக்குகள் அனைத்தும் தீர்வு காணப்படும். அதற்காக சிவன் கோயிலுக்கு மாதம் சென்று வாருங்கள். சுவாதி நட்சத்திரம் அன்று. இதுவரை ரிஷப லக்னத்திற்கு பொது பலனை மட்டும் கண்டறிந்தீர்கள். மிதுன லக்னம். இந்த லக்னத்தின் அதிபதி புதன். மிதுன லக்னத்திற்கு 7-10ஆம் இடத்து அதிபதி குரு கோச்சார ரீதியாக மிதுன லக்னத்திலேயே வருகிறார். ஜென்ம குரு சுப பலன்களை தரமாட்டார் என்பது பொது விதி. இருந்த போதும் குருவினுடைய பார்வையின் அடிப்படையில் முழுமையான பலன்களை பெறுவார்கள் மிதுன லக்ன நேயர்கள். லக்னத்திற்கு 7ஆம் இடத்து அதிபதி குரு என்பதால் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள், பார்ட்னர்ஷிப் பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமான சூழ்நிலை உருவாகும். லக்னத்திற்கு 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானாதிபதி. 10ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்தில் குரு கோச்சார ரீதியாக வந்திருப்பதால் தொழிலில் மாற்றங்களும் இடமாற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருங்கள். சிந்திக்கும் திறமை சற்று குறைவாக இருந்தாலும் நிதானத்தை கைகொள்வது சிறப்பு. குரு தான் நின்ற இடத்திலிருந்து 5, 7, 9ஆம் இட பார்வையாக மிதுன லக்னத்திற்கு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் குறிப்பாக துலாம், தனுசு, கும்பத்தை பார்க்கிறார்.
குரு 5ஆம் இடத்தை பார்க்க புத்திரர்களால் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. புத்திரர்களால் சுபபலன்கள், அதாவது இப்படி ஒரு பையனை பெற்று வச்சிருக்கோமே அப்படின்ற ஒரு யோகத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இந்த மிதுன லக்னத்திற்கு உண்டு. தனக்கு இல்லாட்டினாலும் தன்னுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முழுமையான பலன்களை செய்ய வந்திருக்கிறார் இந்த குரு. குலதெய்வம் மற்றும் குலதெய்வத்தின் செய்யக்கூடிய சுபகாரியங்களை முழுமையாக செய்யக்கூடியவராக குரு மிதுன லக்னத்தில் இருந்து 5ஆம் இட பார்வையாக குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து நிவர்த்திகளையும் செய்வார். குரு 7ஆம் இட பார்வையாக தனுசுவை பார்க்கிறார். கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும், திருமணம் கைகூடும். அதிலும் பூரட்டாதி நட்சத்திரம் அன்று பெருமாளின் வழிபாடு எடுத்துக்கொள்ளுங்கள், விரைவில் திருமணம் கைகூடும். இதுவரை புத்திரஸ்தானத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த ஆண்டு புத்திர பாக்கியம் உறுதியாக உண்டு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதியாக மிதுன லக்னத்திற்கு 10ஆம் இடத்த அதிபதி சனி லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் மலம் வந்து கோச்சார ரீதியாக குரு பார்க்க சுப பலன்களை தருவார். தொழிலில் நிதானமாக இருக்க வேண்டும், யாரையும் நம்பக்கூடாது. ஆனால் தொழிலில் அடிக்கடி இடமாற்றங்களும் தொழில் மாற்றங்களும் ஏற்படும். உங்களுக்கு நீங்களே நிதானமாக இருங்கள், அவசரப்பட வேண்டாம். அதுவரை பிறரிடம் வேலை செய்வது நல்லது. வேலை என்பது மிதுன லக்னத்திற்கு 6ஆம் இடத்துக்குரியவர் செவ்வாய். செவ்வாய் கோச்சார ரீதியாக ஜாதகத்தில் ஐப்பசி, மார்கழி, மாசி மாதங்களில் வரும்பொழுது உறுதியாக வேலை கிடைக்கும். வேலைக்காக பிறரிடம் பணம் கொடுக்க வேண்டாம். கல்விஸ்தானம் மிதுன லக்னக்காரர்களுக்கு மிகுந்த உன்னதமான பலன்களை கொடுக்கும். வெளிநாட்டு போய் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் வரும். இதுவரை வெளிநாடு வாய்ப்பே கிடைக்காதவர்களுக்கு இந்த ஆண்டு உறுதியாக வெளிநாடு வாய்ப்பு கிடைத்துவிடும். தகப்பனாருடைய இடம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. முன்னோர்களுடைய சொத்துக்களும் கிடைக்கும். உடல் ரீதியான பிரச்சனைகள் அடிக்கடி வரும். கொழுப்பு கட்டிகள் அதிகமாக உருவாகும். சிறுநீரக பிரச்சனையில் கவனமாக இருங்கள். இதுவரை மிதுன லக்னத்திற்கு பொதுவான பலன்களை பார்த்தோம். அவரவர் ஜாதகத்தின் அடிப்படையில் திசாபுக்தி கோச்சார ரீதியாக நடப்பு கால நிலைகளையும் வைத்து முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவரவர் ஜாதகத்தை அடிப்படையில் திசாபுக்தி அந்தரம் கோச்சார ரீதியாக முழுமையாக தெரிந்து கொள்ள என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.